9 வாசல் வைத்தே உடலேனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத பழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத வழக்கமெல்லாம் ஆட்டத்தை கெடுத்து விடும் மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இந்த அற்புதமான பாட்டு, இந்த அற்புதமான சிந்தனை தலைவன்கிற ஒரு படத்தில் திரு வாலிசார் எழுதின பாட்டு, திரு எஸ்.எம். சுப்பைய நாயுடு அவர்கள் இசையமைச்ச பாட்டு. ரொம்ப இது ஏன்னா, இந்த 9 வாசல் வைத்தே இந்த உடலெனும் கோட்டையை கட்டி வைத்தான். இந்த கோட்டைக்கு விளக்காக எது தெரியுமா இருக்குது? அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். இந்த அறிவெனும் தீபம் எதுக்கு பயன்படணும்? முதல்லனா நன்றி உணர்ச்சிக்கு பயன்படணும். நான் பல பகுதிகள் சொல்லியிருக்கிறேன். நன்றி உணர்ச்சி என்பது தான் பண்புகளின் தாய். நன்றி உணர்ச்சி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு, அடிப்படையான உணர்ச்சி. அதுதான் அறிவையே விருத்தி செய்யும். அது இருந்தால் தான் அறிவுன்னே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அந்த வகையில் திரு வாலிசார் அவர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், எம்ஜிஆருங்கிற வசிஷ்டர் வாயால் நான் பிரம்மரிஷி பட்டம் பெற்றேன். அதனால தான் இந்த வயோதிகத்தில் கூட நான் இன்னும் கூட அப்படி நிற்கிறேன் இந்த சினிமா உலகத்தில்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்னையா அப்படி அந்தளவுக்கு என்னையா போண்டார் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கு முன்னால் அவர் சொல்லுவார், எம்ஜிஆர் நேரடியாக மட்டும் இல்லையா, எனக்கு மறைமுகமாக கூட நிறைய உதவி இருக்கிறாரு அப்படின்னுவார். என்னன்னு கேட்பேன். எம்ஜிஆரியா அவருடைய வாழ்க்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான். முதல்ல 1957 சீர்காழி நாடகத்தில் காலடி பட்டார், மீண்டு வந்துட்டார். 1967 குண்டடி பட்டார், மீண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் 1987க்கு முன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மரணத்தினுடைய பிடி வரைக்கும் போய் பின்னால் திரும்பி வந்தார். அதுலேருந்து அவர் பாரு, அதுக்கு 1977 சிஎம் ஆனதுலேருந்து 87 வரைக்கும் அவர் சந்தன பெட்டியில் போய் சயனிக்கிற வரைக்கும் அவர் அவருடைய உயர்வு போயிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமையா? நன்றி உணர்ச்சின்னுவார். அதாவது எம்ஜிஆரோட நன்றி உணர்ச்சியை பார்த்து தான் எனக்கு நன்றி உணர்ச்சி வந்தது. எம்ஜிஆருடைய போராட்ட குணத்தை பார்த்து தான் எனக்கு போராட்ட குணம் வந்தது. எம்ஜிஆருடைய அப்படின்னு ஆளை விழுங்கினேன், அவருடைய பண்புகளெல்லாம் நான் விழுங்கினேன். சில சமயங்களில் அவர் மாதிரி நம்மளால் வாழ முடியாது, அவர் மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற அந்த 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 வெறித்தனமே, அந்த போராட்ட குணமே, எவ்வளோ பேர் என்னை இழுத்து பேசினாலும் பழுத்து பேசினாலும் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக நன்றி உணர்ச்சின்னு சொன்னார். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அவர் 1957 சீர்காழியில் அவர் கால் அடிப்பட்ட உடனே எல்லாரும் எம்ஜிஆர் சொன்னாங்க, அந்த ஆள் நடிக்க தெரியாது, ஒன்லி அவர் ஃபைட்டு தான் பிரபாதமாக போடுவார், அந்த ஃபைட் பண்ணுறதுக்கும் இப்போ கால் ஒடிஞ்சு போச்சு, அது எப்போ கூடுறது, அது எப்போ எழுந்துக்கிறது, அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஏகடியம் பண்ணி அவரை எள்ளி நகையாடி அவர் போயிட்டாருன்னு முடிவு பண்ண காலத்தில் பாருங்கள், எம் நடராஜன்னு ஒரு பெரிய வைத்திய நிபுணர், அவர் வைத்திய டாக்டரு, அவர் 3 மாதத்தில் சரி பண்ணி மறுபடியும் கடன்னு மறுபடியும் வந்துட்டார் எம்ஜிஆர். அந்த அதையே பாருங்கள், இது எம்ஜிஆர் அவருக்கு எப்படி பண்ணாரோ அது மாதிரி இவர் வாலிசார் ஒரு நாள் கீழே விழுந்து முதுகெலும்பு உடஞ்சி போச்சு. அந்த முதுகெலும்பு உடஞ்ச உடனே ஆர்எம்விக்கு தெரியுதப்பா. ஆர்எம்வி தெரிஞ்ச உடனே அவர் வேற ஒரு டாக்டருக்கு சொல்கிறாரு, அவர் பேர் மயில்வாகனனே ஃபோன் பண்ணி வாலிசாருக்கு ஃபோன் பண்ணுறாராம். இந்த மாதிரி ஐயா, நான் எலும்பு சிகிச்சை நிபுணர், வைத்தியம் பண்ணுறவன், நான் ஆர்எம்வி சொன்னார், நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே வீட்டு தேடியே வந்துட்டாராம். யாரா வர சொன்னதுன்னு பார்த்தா ஆர்எம்வி ஃபோன் பண்ணுறாராம், வாலி நீ எம்ஜிஆர் ஆள் தானே, அதனால தான் எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்த எம் நடராஜன் இருக்கார்ல, அவருடைய பையன்தான் மயில்வாகனன், நீங்கள் எம்ஜிஆர் ஆளுன்றதால எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்த அந்த வைத்திய மரபே உனக்கு வைத்தியம் பார்க்க போகுதுன்னு அமிச்சாராம். அவர் சொல்கிறாரு, மயில்வாகனன் யாரான்னா இந்தியாவிலேயே சிறந்த வைத்தியர் நிபுணர், எலும்பு வைத்திய நிபுணர். அவர் பின்னால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துக்கு அவர் துணை வேந்தராக இருந்தவர். பாருங்கள், எம்ஜிஆர் நேரடியாக மட்டும் இல்லை, மறைமுகமாக எனக்கு உதவுறாரு, அன்பு மருத்துவரா என்பு மருத்துவரா எனக்கு மயில்வாகனன் நட்பு எனக்கு கிடச்சிது. வாலிசார் ஸ்லாகிச்சு போகிறார். எந்த வகையில் பார்த்தாலும் மறைமுகமாக கூட எனக்கு எம்ஜிஆர் உதவுனார் அப்படின்னாரு. பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன், இதில் ஒரு வேடிக்கை பாரியா, இந்த மயில்வாகனை நான் அமுச்சு வச்சது அந்த மயில்வாகனை அப்படின்னாரு.
அதாவது என்ன அர்த்தம்னா, இவர் வந்து வாலி சார் வந்து ஐயங்கார் இருந்தால் கூட அவர் வந்து பெரிய முருக பக்தன். அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த மயில் வாகனம் அமைச்சது அந்த மயில் வாகனை. இன்னொரு ஒற்றுமை பாரு, இந்த மயில் வாகனனுடைய அப்பா பேர் நடராஜன், அந்த மயில் வாகனனுடைய அப்பா பேரும் நடராஜ சிவபெருமான். அப்புறம் சொன்னார் அவர் 2007 இவரும் மயில் வாகனனும் மருத்துவத்துறைக்கும் இவர் வந்து திரைக்கு துறைக்கும் பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க, ஒன்றா போய் வாங்கினாங்களா சொல்கிறார். இதெல்லாம் யோசிக்கிற போது அந்த எம்ஜிஆருடைய அந்த ஆளுமையும் எம்ஜிஆருடைய அந்த நட்பும் தான் எனக்கு இந்த அளவுக்கு பண்ணு சொல்லிட்டு நன்றியை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தான் சீனறிஞர்கள் சொல்லுவார், திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். சின்ன உதவியாக இருந்தால் கூட, சின்ன நன்றியாக இருந்தால் கூட பெரிய நன்றியாக கருதுவாங்களாம். அன்றைக்கி அந்த காலத்தில் இருந்த கலைஞர்களெல்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. திரு எம்.எஸ். விஸ்வநாதன், திரு வாலி சாரு, புலவர் புலையும் பித்தை. இப்போ நான் சொன்ன பாருங்கள், நான் சொல்லிட்டு வரேன் எல்லாம் ஆறுதா செய்யா எல்லாரும் பாருங்கள். இந்த நன்றி 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 நான் நினைப்பேன். திறமையை விட அவங்ககிட்ட இருக்கிற நன்றி, அந்த விசுவாசம் தான் அவங்கள வந்து அவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குச்சு அப்படின்னு. இன்றைக்கி திரைத்துறையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே பார்க்குறோம், நன்றி செய்கிறவங்கள தான் கொண்டுட்டு போகிறாங்க பன்றிகளாக. அதுதான் நான் இது நன்றிங்கிற அந்த அறிவு சொன்ன பார்த்தீங்களா, அறிவெனும் தீபங்கிறதே அந்த நன்றி உணர்ச்சியை தான் நான் எல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் திரு எம்ஜிஆர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஐயா நீங்கள் சொன்னீங்களே அந்த பிரம்மரிஷி அது என்ன அது பட்டம் எம்ஜிஆர் கொடுத்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது ரொம்ப வேடிக்கையான கதையா, தலைவன் ஒரு படம், அது அந்த பாட்டு தான் முதல்ல சொன்னேன் ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பம் சொன்ன பாருங்க, தலைவன் படம். அதில் சொல்லுவார், அந்த படம் வந்து தாமதமாகிட்டே வந்ததுயா. ஒரு நாள் தலைவன் ஷூட்டிங்கு, அப்போ நான் வந்து இடைவேளையில் எம்ஜிஆருடைய மேக்கப் ரூமில் அவர் நான் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த சமயம் பார்த்து விரைவில் வெளிவருகிறது எம்ஜிஆர் வாணிஸ்ரீ நடிக்கிற தலைவன் படம்னு ஒரு டிசைன் கொண்டு வந்தாங்க. அந்த டிசைன் வாங்கி பார்த்த எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார், வாலி இந்த பாருங்கள் 1.5 வருஷமாக இந்த படம் வேலை நடந்துங்குது, என்ன நானும் வந்து கால் ஷீட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, பணத்தட்டுப்பாடு கிடையாது, ஆனால் இந்த படம் ஏன் இழுத்து வந்ததுன்னே தெரியலையா. அப்போ நான் யோசனை பண்ணேன், உன்னுடைய பாட்டு தான் இந்த தாமதத்துக்கும் இந்த லேட்டுக்கும் காரணம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சான், என்னடா இது அண்ணன் என் மேலே குற்றம் சொல்கிறாருன்னு, என்ன சொல்கிறீங்கண்ணே, என்ன பாட்டுண்ணே அப்படின்னாராம். ஞாபகம் வரல, நம்ம தலைவன் படம், இந்த படத்தினுடைய பூஜை போடுற அன்னைக்கு ஒளிப்பதிவு பண்ணோமில்ல, ரெக்கார்ட் பண்ணோமில்ல, அந்த பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்டவுடனே தெரியும்னா, நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வாராமல் காத்திருந்தால் அப்படின்னு அந்த பாட்டை சொன்னாராம் அவர். நீராழி மண்டபத்தில் அப்படின்னு ஒரு பெண் பி சுசீலாம்மா பாடுற பாட்டு. நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வாராமல் காத்திருந்தால் விழிமலர் பூத்திருந்தால் முடியாது. அது சொன்னாராம் எம்ஜிஆர். பாருங்கள், தலைவன் வாராமல் காத்திருந்தான்னு சொன்னீங்கல்ல, இந்த தலைவன் படம் வராமலே காத்துங்குதுன்னாராம். இவருக்கு உண்மையே புரியலையாம். எம்ஜிஆர் மறுபடியும் சொன்னாராம், இந்த பாட்டில் இந்த தலைவன் வாராமல் காத்திருந்தால்ன்ற அறச்சொல்லுக்குது பார்த்தீங்களா, அதனாலேயே இந்த படம் தாமதமாகுதுன்னு வாலி சாருக்கு என்ன சொல்கிறதே தெரியலையாம். அப்படியே கவனித்து அப்படியே குனிஞ்சு பார்த்தாராம். பார்த்தா டிசைனில், அண்ணே இந்த தாமதத்துக்கான காரணம் என் பாட்டு இல்லைண்ணே, இந்த பாருங்கள் இந்த படம் இதான காரணம்னாராம். என்ன சொல்கிறீங்க புரியலனாராம். டிசைனை பாருங்கன்னாராம். டிசைனை பார்த்தா தாமஸ் பிக்சர்ஸ்ன்ற வர்ற இடத்துல அந்த இஸ்ஸுக்கு பாருங்கள், தாமஸை அந்த இசுக்கு மேலே அந்த புள்ளி வைக்கலையா, புள்ளி இந்த இசுக்கு மேலே சாவுக்கு மேலே தாமஸை பிக்சர்ஸ்னு வந்து தான் வாலி சார் சொன்னாராம். அதை பாருங்கண்ணே, தாமஸ் பிக்சர்ஸுன்னு பதிலாக தாமஸை பிக்சர்ஸ்னு போட்டிருக்கண்ணே, அதானே அது வரலான ஒன்று சிஸ்டாரா எம்ஜிஆர். உடனே சொன்னாராம், வாலி நீ பயங்கரமான ஆள், நீ எந்த இடத்துல இருந்தாலும் பொழைச்சிக்குவ, நீங்கள் எந்தமா நேரத்தில் எப்படிப்பட்ட மடக்கினாலும் நீங்கள் பொழைச்சிக்குங்க வாலி, பயங்கரமான புத்தாதியான ஆள் நீங்கள் சொல்லி ரொம்ப பாராட்டினாராம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பயப்படவே தேவையில்லை, யார் எப்படி மடக்கினாலும் நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க, நீங்கள் சமத்காரமான ஆள்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அப்படி பாராட்டினாராம். அப்போ சொல்கிறார் இவர், அவர் எப்பப்போ நீங்கள் பொழைச்சிக்குங்க, யாரும் எப்படிப்பட்டவங்க ஆள் மடக்கினாலும் பொழைச்சிக்கன்னு சொல்லி அந்த வசிஷ்டர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வயோதிகமான வாலியாக இருக்கிற இந்த காலத்தில் வரைக்கும் நான் சினிமாவில் தான் இருந்துட்டுருக்கிறேன். அந்த வள்ளல் சொன்ன வாக்கு எனக்கு வாழ்க்கையாக அமைஞ்சு போச்சு, அவர் இந்த வள்ளலுடைய வாக்கு தான் எனக்கு மனப்பாய் போச்சு வாழ்க்கையன்னு சொல்லி எம்ஜிஆருங்கிற அந்த வள்ளலுடைய நாவால் வந்த அந்த வாழ்த்திருக்க அவர் சொன்னார் பாருங்கள், உங்களை எப்படி மடக்கினாலும் உங்களுக்கு வந்து யாருமே உங்களை வந்து வீழ்த்த முடியாது, நீங்கள் எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்குங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். அந்த வசிஷ்டர் வாய் தான், அந்த பிரம்மரிஷி பட்டம் தான் என்னை இன்ன வரைக்கும் காப்பாற்றுன்னு சொல்லி நன்றியோடு சொன்னார். அதனால தான் அதே செய்நன்றி அறிஞர் சொல்லுவார்,
பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னுவார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிதுன்னு சொல்லுவார். இந்த நன்றி உணர்ச்சிக்கே இந்த செய் நன்றி அறிதலை படிக்கணும் நீங்கள். ஏன்னா மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்புன்னுவார் ஐயா. என்னங்க நன்றி, அந்த விசுவாசம். அவர் வாலிசாவுடைய சுயசரிதை படித்தா தெரியும். நாகேஷ் சாரை பற்றி, விஎஸ் ராகவன் சாரை பற்றி, ஸ்ரீகாந்தை பற்றி, அவர் வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவுனாங்களோ, விஸ்வநாதன் அண்ணனை பற்றி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நன்றி உணர்ச்சியோடு தான் பேசுவார். அதுலேயும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எம்ஜிஆர் 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 எம்ஜிஆரால் தான் நான் வளர்ந்தேன், எம்ஜிஆர் தான் வாழ்ந்தேன், எம்ஜிஆர் தான் எனக்கு அடையாளம், எம்ஜிஆர் தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அந்த எம்ஜிஆர்னு சொன்ன அந்த வாலிசாரை நாம் இன்றைக்கி நம்ம நன்றியோடு அவர் பார்க்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.